பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை பிரசங்கியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 10வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே என்று சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட இவ்விதமாய் பேச விரும்புகிறேன். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ திருச்சபையே, வேதம் ஒரு காரியத்தை அழகாய் நமக்கு சொல்லுகிறது. தேவன் சோம்பேறிகளை ஒருபொழுதும் அவர் பயன்படுத்துவதும் இல்லை, ஆசீர்வதிப்பதும் இல்லை. ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நமக்கு செய்யும்படி அல்லாவிட்டால் நாம் செய்யும்படி நமக்கு எது பணிக்கப்பட்டிருக்கிறதோ அல்லாவிட்டால் எது கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த காரியத்திலே நாம் உண்மையாகவும் அதே வேளையிலே முழு பலத்தோடும் முழு முயற்சியோடும் நாம் வேலை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எனவே எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வேலையிலே ஜாக்கிரதையாயிருக்கிறானோ, எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வேலையை தன்னுடைய முழு மனதோடு கூட செய்கிறானோ அவனை தான் தேவன் ஆசீர்வதிக்க முடியும். எனவே தான் வேதாகமத்தின் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்று யோசிக்கிறேன். இதோ யாக்கோபு தன்னுடைய மாமனாகிய லாபானிடத்திலே அவன் போய் சேருகிறான். அவனுடைய 2 மனைவிகளுக்காகவும் 14 வருடங்கள் லாபானுடைய மந்தையை மேய்த்து அவனிடத்திலே சோதரம் வேலை செய்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படி வேலை செய்கிற அவனுடைய வேலையை குறித்து இதோ அவரே பேசும் பொழுது வேதம் அழகாய் அந்த காரியத்தை யாக்கோபனுடைய வார்த்தையின் மூலமாய் சொல்லுகிறது. யாக்கோபு இவ்விதமாய் சொல்லுகிறான்: இதோ நான் உம்மிடத்தில் சேவித்த விதத்தை நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அப்பொழுது யாக்கோபு அவன் சொல்லுகிறான்: இந்த 20 வருட காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை. உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. பீருண்டதை நான் உம்மிடத்துக்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினேன். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, இதோ வேதம் அழகாய் சொல்லுகிறது. யாக்கோபினுடைய இந்த அவனுடைய பிரயாசம் அல்லாவிட்டு அவனுடைய வேலையின் தன்மை, அது மாத்திரமல்ல, லாபானிடத்திலே யாக்கோபு கேட்கிறான்: என்னுடைய சம்பளமாய் நான் நியமித்தவைகளை அல்லாமல் வேறு எவைகள் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி அவன் கேட்கிறான். பாருங்கள், அவனுடைய வேலையிலே அவன் நேர்மையாய் செயல்பட்டான். அவனுடைய வேலையிலே அவன் நேர்மையாய் செய்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. லாபானும் அதை மறுக்க முடியவில்லை, லாபானும் அதை ஏற்றுக்கொள்ளுகிறான். அப்படியானால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நாம் எப்படி நமக்கு செய்யும்படி கர்த்தர் நமக்கு சோதரம் தந்திருக்கிற வேலையிலே நாம் எந்த அளவு உண்மையாக இருக்கிறோம், எந்த அளவு அதை முழு பலத்தோடு கூட செய்கிறோம். நிச்சயமாய் நாம் உண்மையாகவும் முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு விருப்பத்தோடும் நாம் அதை செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். எனவே நம்முடைய வேலைகளிலே நாம் உண்மையாகும் அதே வேளையிலே சோதரம் முழு இருதயத்தோடும் செய்யும்படியாய் தேவ சமூகத்திலே நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்.
ஆம் ஆண்டவரே, யாக்கோபு உண்மையாகவும் அதே வேளையிலே முழு இருதயத்தோடும் தன்னுடைய வேலையை செய்தபடியினாலே ஆண்டவரே அவரை ஆசீர்வதித்து ஒரு 2 பெரிய பரிவாரங்களை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தீர். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் தன்னுடைய இல்லத்திற்கு கடந்து வந்தான். ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கப்பட்டவைகளிலே தகப்பனே நாங்கள் முழு இருதயத்தோடு கூட செய்து முழு பலத்தோடு கூட அவைகளை சோதனை நடப்பிக்கும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும் இதை செய்கிறபடியினாலே தேவன் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய கையின் பிரயாசங்களில் ஆண்டவரே எங்களுக்கான சோதனை வேலைகளின் சம்பளங்களில் வருமானங்கள் ஒவ்வொன்றையும் என் ஆண்டவன் நீர் ஆசீர்வதியும், கூட இருந்து பலப்படுத்தும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.